எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி மடித்து போட்டுட்டு, அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ டிசைன் பண்ண போகிறதுக்கு என்ன தேவை? இந்த ஸ்கேல் தேவை. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு என்ன செய்யலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலு நிறையா கிடைக்கிது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்கேல். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்த பிறகு இப்போ நம்ம இதை வந்து இப்படி சேர்க்கணும். பார்த்தீங்களா? இப்போ இது ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதுலேயே இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு பண்ண போகிறோம். எப்படி இப்போ புரியுதா? இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்னதாக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். எடுத்தே தான் பெருசாக ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது ஒரு சின்னதாக ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சு செஞ்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்திருக்குது அழகா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஊசி எப்படி இது நூல் இதெல்லாம் வச்சு எப்படி எம்ப்ராய்டிங் பண்ணுறதுன்னு காட்டுவேன் நான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.